பிரியமானவர்களே, உலகம் முழுக்க இந்த ஒரு பேச்சு தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல், ஈரான். இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வந்தது என்று ஒரு பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தாலும், இன்னொரு பக்கம் நியாயமான காரணங்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி ஒரு பக்கம் பெருகி கொண்டு இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்பு ஜனங்களே, பிறருடைய நலனுக்காக, பிறருடைய சமாதானத்துக்காக வாழக்கூடிய ஜெபிக்கக்கூடிய அன்பர்களே, இந்த அவசர அழைப்பை நீங்கள் கவனியுங்கள். இட் இஸ் அன் எமர்ஜென்சி கால். இது ஒரு அவசர அழைப்பாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆக கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுடைய புரிதலுக்காக சில வாக்கியங்களை நடுநிலைமையிலே நின்று இந்த வார்த்தையை நாங்கள் அலசி பார்த்து தெய்வ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வழி நடத்தும்படி தான் இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கிறேன். ஆகவே புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னது போல இந்த நாட்களில் நாம் இதை சற்று சிந்தித்து பார்த்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா நம்மை சுற்றிலும் ஜனம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தின் பிரபுவாக இயேசு பிறந்த இடம்தான் ஜெருசலேம். ஆனால் இன்றைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்க சூழ்நிலைகள் என்ன? இதோ உங்களுடைய புரிதலுக்காக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 122 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போமா? Psalms 122 verse 6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எப்பக்கம் சத்துருக்கள் தான் அவர்களுக்கு. சில வேளை இந்த இஸ்ரவேல் எடுக்கிற சில காரியங்கள் பல நாடை பகைக்குள்ளாக உண்டாக்கக்கூடியதாக இப்போ இருப்பதை நம்ம பார்க்குறோம். காரியம் எதுவாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளுடைய ஸ்டாண்டர்ட் அல்லது ஸ்டாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, தரம் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். லெட் அஸ் ப்ரே ஃபார் த பீஸ் ஆஃப் இஸ்ரேல். கர்த்தருடைய நான் மகிமைக்கா சொல்கிறேன், இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய யுத்தத்தினாலே இரண்டு பக்கமே இன்னசென்ட் பீப்புள், அதாவது எந்த பாவம் அறியாத ஜனங்கள் மாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. இந்த மக்களுடைய ரெண்டு பக்கமே அழிவு இருக்குது, ரெண்டு பக்கமே போராட்டம் வந்துருக்கு, ரெண்டு பக்கமே லாஸ் அண்ட் கெயின் இருக்குது. ஆனால் தயவு செய்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது, கர்த்தாவே ஜனங்களை சந்திப்பீராக. ஆட்சியாளர்கள் அவர்கள் ஒருவர் தங்களுடைய ஈகோவை மறந்து தங்களுடைய காரியங்களை ஒருமுறைப்பட்டு மக்கள் மேல் அன்பு கொண்டு அக்கறை கொண்டு இந்த காரியத்தில் என்ன செய்யணுமா, நியாயமான முடிவை, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நாடினால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை தான் தேவனும் விரும்புகிறார். ஆக ஏசாயாவின் புஸ்தகத்தில் 9 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, தேவன் தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு தந்ததான ஒரு மகத்துவமான காரியம், தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மேலும் அந்த நாட்டின் மேலும் கர்த்தர் காண்பித்து கொண்டிருக்கிற அன்பையும் அந்த கிருபையும் தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டுமானால் பல காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதில் முதலாவது புக் ஆஃப் எசையா சாப்டர் 9 verse 7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருகத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆனால் என்ன செய்யுமா, நியாயத்தினாலும். சிங்காசனம் எப்படி, அந்த வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு வேர்டும் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நியாயத்தினாலும் நிரம்பி இருக்குன்னு சொல்கிறார். நீதி செய்கிற கர்த்தர் அவர். மறுபடியும் சொல்கிறேன், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வைராகியம் காட்டுவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் இஸ்ரவேலர் ஆகிய அந்த யூத மக்கள் ஒரு காலகட்ட உலக இரட்சகராக இயேசுவை வேண்டாம் என்று புறக்கணித்து கல்லால் எரிந்து கொலை செய்து அல்லது அவமானப்படுத்தி இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து தீங்கு செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பிதாவே மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்பொழுது பிலாத்து முன்பாக நிற்கும்போது, நான் யாரை விடுவிக்க விரும்புகிறீங்க, பர்னபாஸையா அல்லது உலக இரட்சகர் சொல்லக்கூடிய அந்த யூதாவின் ராஜாவாகிய இயேசுவையான்னு சொல்லும்போது, பர்னபாஸை விடுவியும். அப்புறம் என்ன சொன்னாங்க, நான் இந்த அக்கிரமத்தை உடன்படேன் என்று அவர் கை கழுவும்போது அது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று துணிகரமாய் பேசின அந்த மனுஷர்களுடைய வார்த்தை பாருங்கள், எத்தனை சந்ததியாக இன்னும் யூத மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே,
வேதாமத்தில் நடந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்க காரியங்கள், இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை எவ்வளோ அழகாக நம்ம கோடிட்டு காண்பித்தாலும், நியாயத்தினாலும் நீதியினாலும் கர்த்தருடைய சிங்காசனம் நிரம்பி இருக்கு. அதனால் நல்லா கவனிங்க. இஃப் யூ ஆர் எ ரியல் சீக்கர் ஆஃப் ட்ரூத், நீ உண்மையை நீதியை தேடக்கூடிய மனுஷனாக இருப்பாயானால், இஃப் யூ ஆர் ரியல் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், ரீட் த வேர்ட் மோர் அண்ட் மோர். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா படிங்க, வேத வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்க, ஒருமைப்படுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், என் கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதிபரர். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் பார்த்தீங்கன்னா, இது ஏசாயாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை படிக்கணும். அந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 9 verses 13 to 17. இந்த 5 வசனங்களையும் இப்போ நான் உங்களுக்காக இப்போ படித்து காட்ட போகிறேன். இதில் இருக்கிற வார்த்தையை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஜனமே, நீ திசை மாறி போயிடாத. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களுக்கு தான் இது ஒரு எமர்ஜென்சி கால், இது ஒரு அவசர அழைப்பு. வேதத்தை மதிக்க தெரியக்கூடியவர்கள், வேதத்தை உண்மையாக பற்றி கொள்ள விரும்புகிறவர்கள், பரிசுத்த வேதத்தின்படி வாழ நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அவசர அழைப்பு. ஆக இந்த அழைப்பை கவனிங்க. ஏன் இந்த காரியம் சம்பவிக்குது? இதை காட்டி இன்னும் பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க தான் போகுது. எதனால? அதோட காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. படிக்கலாமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். இன்னைக்கு ரீசன் இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு காரணம், அல்லது இதை போன்ற இன்னும் பல யுத்தங்கள் வரப்போகிறதுக்கு காரணம், கர்த்தருடைய ஜனங்களை சொல்கிறேன். ஐ எம் டாக்கிங் ஃபார் தி இஸ்ரேல், ஐ எம் டாக்கிங் ஃபார் த பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் ஜீசஸ், தோஸ் ஹூ ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட். அப்போ உண்மையான இஸ்ரவேலர் யார்? பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தையின்படி யூதனானவனே யூதன். அதாவது பிறவில யூதனாக இருக்கான் பாருங்க, அவன் யூதன் கிடையாதான். உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வேதத்தின் படி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்றான் பாருங்க, அவர்கள் தான் உண்மையான யூதர்கள் என்று கர்த்தருடைய ஆவியான இங்கே வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுதுங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சரி, 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் சரி, இஸ்ரவேலனா யார் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்? உள்ளத்தின்படி யூதனானவன் தான் யூதன், அதாவது இருதயத்தில் விருத்தசேதனம் உண்டாயிருக்கணும் என்று சொல்லி மிக தெளிவாக தேவ ஆவியானவர் நம்மை நடத்தி செல்கிறார். ஆகவே கர்த்தருடைய வருகையில் பங்கேற்கணும், ஆண்டவருடைய காரியத்தில் இப்போ உண்மையாக இருந்து ஜெயம் பெறணும் விருப்பம் உள்ளவங்க இங்கே கொடுக்குற இந்த தெய்வீக ஆலோசனை கேட்டு நிதானமாக நடங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தம்மை அடிக்கிற தேவனிடத்தில் திரும்பாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கி நடந்து கொண்டிருக்க அந்த யுத்தத்தின் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை தன்னை மறந்த தன் கற்பனைகளை, தன் வார்த்தைகளை, தன்னுடைய ஆலோசனைகளை அல்லது தன்னுடைய நியாய பிரமாணத்தை, இப்படியாக தன் ஜீவ வார்த்தைகளை மறந்தவர்கள் அதை தவறை விட்டு வரணும். அதனால் தன்னை அடித்தவர்களிடத்தில் திரும்பாமல் இருக்கிறாங்க போட்டு 14ஆம் வசனத்தை படிக்கலாமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலே தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். ஒரே நாளில் க்ளீன் பண்ண போகிறார். இப்போ நடந்துட்டு அந்த யுத்தத்தினால இஸ்ரேல் மக்களுக்குள்ளாக அந்த ஜெருசலேம் தேசத்தில் அருமையான நம்முடைய மக்களுக்கு ஆண்டு என்ன செய்ய போகிறாரோ ஒரே நாளில் வெற்றி பட போகிறார். நடக்க போகிறது என்னன்னா, கிளென்சிங் நடக்க போகிறது. அது எப்படிப்பட்டது? அது யார் ஆண்டவர் தலை என்றும் வால் என்றும் அல்லது யாரை நாணல் என்று சொல்கிறாரு? தொடர்ந்து 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மூப்பனும் கனம் பொருந்தவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டீவியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அந்த இஸ்ரவேலரை வார்ன் பண்ணி அல்லது அந்த யூத மக்களுக்கு புத்தி சொல்லி கர்த்தருடைய வழிக்கு திரும்பவும் வாருங்கள், அவரே நம்மை அடித்தார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை பீறினார், அவரே நம் காயங்களை ஆற்றுவார்னு சொல்லி தேவன் பக்கம் திருப்பக்கூடாமல் இதை வேறு வகையான பொலிட்டிக்கல் காரியங்கள்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? டீவியேட் பண்ணுறாங்க. அப்போ யார்? கள்ள தீர்க்கதரிசிகள் வாழலாம். இன்றைக்கி இந்த மாதிரி தேச ஜனங்களில் டீவியேட் பண்ணி வசனத்துக்கு நேராக கொண்டு போகாதவங்க எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசிகள் தான். ஆக இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை விட்டு நாம் விலகி இருப்போம். அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து 16, 17 வாசிக்கலாமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா எத்தர்களாக இருக்கிறாங்க, நாசம் அடைகளாக இருக்காங்க. அதனால் அருமையான மக்களே, அவசரமான அழைப்பு, எமர்ஜென்சி கால். எதுக்காக இந்த எமர்ஜென்சி கால் சொல்கிறேன்னா, இந்த ஜனங்களை பாழாக்கும்படி இன்றைக்கு தவறாக நடத்தி கொண்டிருக்கவங்க இருக்காங்க. அதனால் தயவு செய்து அப்படிப்பட்ட மனிதர்கள் பின் போயிடாமல் ஆண்டவர் அருமையான நம்முடைய யூத ஜனங்களை, சகோதர சகோதரிகளை
இதே இந்தியாவிலும் கூட ஆவிக்குரிய யூதர்கள் இருக்காங்க, அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரேல் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களை போல பாதுகாக்க, உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தான் த பெஸ்ட் பிஃபோர் த சைட் ஆஃப் ஜீசஸ். கீப் இட் இன் மைண்ட் தட் இயேசுவின் பார்வைக்கு நாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க தான் சிறப்பானவர்கள். இதே ஈரான் தேசத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருப்பாங்கன்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன், அவங்களையும் பறந்து காக்கும் பட்சியை போல கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய சிங்காசனம் நியாயத்தினாலும் நீதியாலும் நிறைந்திருக்கு. ஆகிய நண்பானவர்களே, தயவுசெய்து எதை குறித்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். கர்த்தர் இஸ்ரவேலை காப்பது உண்மை. இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நாம் கட்டளைப்பட்டிருக்கிறோம். இது மித்தம் இஸ்ரவேலை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்தலுக்கு நாம் இடம் கொடுத்து தேசத்தில் எழுப்புதல் வந்திட, ஆவிக்குரிய யூதர்களாக இஸ்ரவேலராக எல்லா இனமொழி பேசும் மக்கள் எழும்பிட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், காத்திருப்போம். ஆண்டுடைய வருகை மிக சமீபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புத ஆலோசனைகளுக்காக நன்றி. அவசர அழைப்பு, எமர்ஜென்சி கால் என்ற ஒரு தலைப்பில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிட நீ தயவு பண்ணீர். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி எடுத்துரைத்த அந்த வசனங்களை தியானித்து ஆண்டவரே, எங்கள் அருமையான இஸ்ரேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்கள் சமாதானத்தை வேண்டுகிறோம். அதே போல் ஈரான் தேசத்து மக்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறது இயேசுவே. யூ ஷெட் பிளட் ஃபார் எவ்ரிபடி உள்ளோ. நீ எல்லா இனப்பொழி பேசும் மக்களுக்கு ரத்தம் சிந்தின பரிசுத்த ரத்தம் சகல மனுஷனுடைய பாவத்தை நீக்கும் அல்லவா. ஆகவே மனதுருகி ஒவ்வொரு தேசங்களில் எழும்பி கொண்டு அந்த யுத்தங்கள் நடுவில் அப்பாவி மக்களுடைய உயிர் போய்விடாதபடி என் தேவனே நீதி செய்யும், நியாயம் செய்யும். அதே போல் ஆண்டவரே, பொல்லாப்பை நடப்பிக்கிற சத்துருக்கின் தலைகள் நசிக்க போடும். கிறிஸ்துவின் பிரபலத்துக்கு விரோதமாக, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விரோதமாய் ஆண்டவரே, அந்த அருமை தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் எந்த முக்கில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை அழித்து போட வல்லவராக இருக்கிறீர். அதே நேரத்தில் இங்கே கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி தன்னை அடித்தர இடத்துல திரும்பாமல் மேலும் மேலும் கள்ளத்திற்கிறது சிடத்திலே கள்ள போத இடத்துல தன்னை நாசப்படுத்துறவர்கள் நடத்துகிறவர்கள்கிட்ட போய் சிக்கிவிடாதபடி இந்த உலக தலைவர்கள் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே. Let them open their inner eyes. Let them read the word and follow your word, O God. பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை, வார்த்தைகளை பற்றி கொண்டு நடக்க அருள் தார், உதவி செய்யும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி பிறருடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிற உங்களுடைய வாழ்விலும் சமாதானத்தை தருவார். யோக சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் உங்களையும் விடுவித்து ஆசீர்வதிப்பார். God bless you.